Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 11th physics quarterly examsக்கான top most 2 mark 3 mark and 5 mark questions பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அப்டேட் பண்ணிங்கன்னு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அண்ட் இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கான மிட்டம் குவார்ட்டர்லி போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1 to 5 வரைக்கும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 எடுத்துங்க. ஸோ இதில் வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்கிறது 2, 3, 4, 5. ஸோ இந்த 4 கொஷினும் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த 2வது கொஷின் நல்லா படிச்சுருங்க. அதேமாதிரி 4th கொஷின் இது ரெண்டுமே அடிக்கடி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்டு, தேர்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இதில் செகண்ட் வந்து அதிகமாக எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5th கொஷின். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த 5th அடிக்கடி எக்ஸாம்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ டாப் மோஸ்ட் கொஷினில் நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்பேன் அப்படின்னா இந்த 5 மார்க்ஸில் இது 2 என்ன பண்ணுறேங்க நல்லா படிச்சுருங்க. ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்டீரியர் கொஷின் என்னென்ன கேட்பாங்க 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. நம்ம வந்து கொஷின்ஸு பிடிஎஃப் இதெல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஃபைன் கொஷின் சரிங்களா, வரையறு இந்த மாதிரியான கொஷின் நல்லா பார்த்துங்க. உதாரணத்துக்கு இந்த வெக்டர் வரையறு இந்த மாதிரி படிச்சுருங்க. அதேமாதிரி ஸ்கேலர் வரையறு சரிங்களா, இது ரெண்டுத்துலேருந்து ஏன்னாச்சும் மாற்றி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் இந்த 4th கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வெக்டார்களின் ஸ்கேலர் பெருக்கல் அது வந்து படிச்சுருங்க. அதேமாதிரி இந்த 5th கொஷின் சரிங்களா, 1 4 கேட்பாங்க இல்லைனா 5 கேட்பாங்க, அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 6th கொஷின் இது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து 8th. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணக்கூடிய கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. நான் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்னா எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணக்கூடிய கொஷின் மட்டும் நல்லா படிச்சுங்க. ஸோ இந்த 9th கொஷின் என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12th கொஷின். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின். அதுமாதிரி 13. ஸோ அதுக்கடுத்து 14 இது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 2 மார்க்கு அண்ட் 3 மார்க்கில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் அதிகமாக எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த செகண்டு, அதுக்கடுத்து தேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேங்க படிச்சுங்க. டாப் மோஸ்ட் அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். அந்த கொஷினை வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சாப்டர் 3. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்டு, தேர்டு இது எல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ அதில் செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த 8th கொஷின் இது வந்து நல்லா பார்த்துருங்க. 9th கொஷின் பாருங்கள். அதுக்கடுத்து 11th கொஷின். ஸோ இதில் வந்து 8th வந்து அதிகமாக ரிப்பீட்டட் கொஷினில் இருக்கக்கூடிய கொஷினு. அதேமாதிரி இந்த டெஃபினேஷன் கொஷின் இது வந்து என்ன பண்ணுறேங்க தேர்டு கொஷின் நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்டு கொஷின் ரொம்ப முக்கியமானது, அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதிகமாக ரிப்பீட்டட் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8th கொஷினு, 9th கொஷினு, 10th கொஷின். ஸோ இதில் வந்து 8th கொஷின் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் 9th கொஷின் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து வரும். ஸோ சாப்டர் வைஸாக 2 5 மார்க்ஸ் வந்து வரும். கண்டிப்பாக இந்த 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே என்ன அப்டேட் பண்ணுறோம். லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கேட்ட கொஷினோட கொஷின்ஸும் அப்டேட் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஷினு, 4th கொஷின் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதில் வந்து 4th ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டெஃபினிஷன் கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன் இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 4th ஒன். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th. ஸோ இந்த 5 மார்க்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சுருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி செகண்டு 5 மார்க்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. மற்றதுமே 4மே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக 1 and 2 வந்து ரொம்ப அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக சாப்டர் 5ல் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, தேர்டு கொஷினு இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th கொஷின். ஸோ பொதுவாக நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறப்ப எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வரக்கூடிய கொஷின், அப்ளிகேஷன் கொஷின், பயன்கள், பண்புகள் இந்த மாதிரியான வரக்கூடிய கொஷின் நமக்கு அதிகமாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த 6th கொஷினாக நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி இந்த 7th இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th கொஷினு,
11th கொஷின். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 3rd கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 4th கொஷின் இது வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6வது கொஷின். ஸோ இது வந்து என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 10th கொஷின். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சாப்டர் 1 to 5 வரைக்கும் தான். உங்களுக்கு எந்த சாப்டர் வரைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.